வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி லட்சிய விதைகள். நம்ம இந்த வீடியோவில் ஜூலை 7, 8, 9 3 நாட்களுக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸாக பார்க்க போகிறோம். இந்த கரண்ட் அஃபேர்ஸினுடைய பிடிஎஃப் வந்து நம்ம டெலகிராம் சேனலில் நம்ம போஸ்ட் பண்ணிடுவோம். ஸோ நீங்கள் ஃப்ரீயாக டவுன்லோட் செய்து கொள்ளலாம். டெலகிராமில் இன்னும் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா டெலகிராமினுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? சரி, ஃபஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஆருயிர் அனைவரும் உயிர் காப்பும் திட்டம் எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்ட திட்டம்? ஓகேங்களா? ஆருயிர் அனைவரும் என்ற உயிர் காப்பும் திட்டம் எந்த மாநிலம் அப்படின்னா தமிழ்நாட்டில் தான் தொடங்கப்பட்ட ஒரு திட்டம். ஓகேங்களா? ஸோ இது என்ன சார் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் அடிப்படையாக உயிர் காக்கக்கூடிய பயிற்சிகளை கற்று வச்சுருக்கணும் அப்படின்ற மாதிரி. அதாவது எக்ஸாம்பிள் வந்துட்டு, இந்த விபத்தில் வந்துட்டு ஒருத்தர் விபத்தில் காயமுற்றால் எப்படி அவங்களுக்கு இது வந்து சிகிச்சை பண்ணணும், அண்ட் மாரடைப்பின் போது எப்படி வந்துட்டு சிகிச்சைகள் பண்ணணும், இது பாண்டி உயிர் காக்கக்கூடிய சிகிச்சைகளை வந்து பண்ணக்கூடிய விஷயங்கள் தான் இந்த திட்டம். ஓகேங்களா? இதை வந்து இந்திய மருத்துவ சங்கத்தினுடைய தமிழ்நாடு கிளை வந்து எடுத்திருக்கிறாங்க. இதில் கிட்டத்தட்ட 42,000 மருத்துவர்கள் மூலமாக இந்த பயிற்சி அளிக்கப்பட போவதாக சொல்கிறாங்க. சிபிஆர் பயிற்சிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாரடைப்பின் போது கொடுக்கக்கூடிய முக்கியமான இது பயிற்சி என்ன அப்படின்னா சிபிஆர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ அந்த பயிற்சிகளை வந்து 42,000 மருத்துவர்கள் மூலமாக கொடுக்க இருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இதை வந்து யார் லான்ச் பண்ணியிருக்கிறா, நம்மளுக்கு நன்றாக தெரிஞ்ச நம்மளுடைய முதல்வராக இருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலின் அவர்களால் வந்து இந்த இது என்பது லான்ச் செய்யப்பட்டிருக்குது. ஸோ அப்போ நம்ம தெரிஞ்சுக்கிட்டது என்ன அப்படின்னா, ஆருயிர் அனைவரும் உயிர் காப்போம் அப்படின்ற திட்டம் என்பது தமிழ்நாட்டில் தொடங்கப்பட இருக்கிறது. இது என்ன அப்படின்னா, விபத்து மற்றும் மாரடைப்பின் போது உயிர் காக்கக்கூடிய பயிற்சிகளை வழங்குதல் அப்படின்ற விஷயம்தான். ஓகேங்களா? சரி, ஓகே. இரண்டாவது, கம்பன் புகழ் விருது பெற்ற எழுத்தாளர் யார்? கம்பன் புகழ் விருது பெற்ற எழுத்தாளர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவசங்கரி அவர்கள். ஓகேங்களா? எழுத்தாளர் சிவசங்கரி அவர்கள். இதை வழங்கக்கூடிய அமைப்பு கம்பன் புகழ் விருது, கம்பன் கழகம், இலங்கை கம்பன் கழகம் என்ற ஒரு அமைப்பு தான் இந்த விருதை வந்து வழங்கிட்டு வர்றாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி விஸ்வரம்பா சி நாராயண ரெட்டி விருது, இது உயரிய இலக்கிய விருதாக வந்து கருதப்படுகிறது. இது 36 நாவல்கள், 48 குறுநாவல்கள், 130 சிறுகதைகள்லாம் உள்ளிட்டு இவங்க வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க, எழுதியிருக்கிறாங்க. ஓகேங்களா? ஓகே, அடுத்தது கொஸ்டின் பார்க்கலாம். சமீபத்தில் இந்தியா 30 கோடி டிஜிட்டல் சாதனங்களை எந்த நாட்டிற்கு நன்கொடையாக வழங்கியிருக்குது? ஓகேங்களா? சமீபத்தில் இந்தியா 30 கோடி எந்த இடத்திற்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இலங்கை. ஓகேங்களா? இலங்கையினுடைய தெற்கு மாகாணத்திற்கு வழங்கிறாங்க 30 கோடி மதிப்பிலான டிஜிட்டல் சாதனம். ஓகேங்களா? 30 கோடி மதிப்பிலான டிஜிட்டல் சாதனங்களை இலங்கையினுடைய தெற்கு மாகாணத்திற்கு இந்தியா நன்கொடையாக வழங்கியிருக்கிறாங்க. ஓகேங்களா? எந்த திட்டத்தின் கீழ் சார் அப்படின்னா, வளமையான திட்டம் அப்படின்ற ஒரு திட்டம் பண்ணுறாங்க. அந்த திட்டத்தின் கீழ் கிட்டத்தட்ட 200 பள்ளிகளுக்கு 2000 கையடக்க கணினிகள் வழங்குறாங்க. டேப்லெட்டுகள் அப்படின்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி டேப்கள் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அது வழங்குறாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் தான். ஓகேங்களா? அடுத்தது 4வது கொஸ்டின். 33வது ஒலிம்பிக் போட்டி தற்போது நடைபெற்று கொண்டிருக்கிறது, நம்மளுக்கு நன்றாக தெரியும். ஓகேங்களா? ஸோ இந்த ஒலிம்பிக் போட்டியில் தேசிய கொடியை ஏந்தி செல்பவர் யார்? இந்தியாவினுடைய தேசிய கொடியை ஏந்தி செல்பவர் யார்? இது மிக முக்கியமான விஷயம். ஓகேங்களா? யார் அப்படின்னா சரத்கமல் மற்றும் PV சிந்து 2 பேரும் ஆப்ஷன் A, Dயில் வரும். சரத்கமல் வந்து டேபிள் டென்னிஸை சார்ந்தவர், PV சிந்து பேட்மிண்டனை சார்ந்தவங்க. இங்கே 2 பேர் தான் இந்தியாவின் சார்பாக இந்த தேசிய கொடியை ஏந்தி செல்கிறார்கள். இதை கேட்டிருக்காங்க ஆல்ரெடி ப்ரீவியஸ் இயரில் எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டின். ஓகேங்களா? ஸோ இந்த இந்திய குழுவினுடைய தலைவராக சேர்க்கிறவர் யார் அப்படின்னா ககன் நரன். ஓகேங்களா? மொத்தமாக இந்த குரூப்புக்கு தலைவராக இவர் இருக்கிறார். ஓகேங்களா? துப்பாக்கி சுடுதலை சார்ந்தவர். ஓகேங்களா? ஓகே, இவர் யார் சார் அப்படின்னா 2012 ஒலிம்பிக் ஆண்கள் 10 மீட்டர் ஏர் ரைஃபிளில் வெண்கல பதக்கத்தை பெற்றவர் தான் இந்த ககன் நரங் அப்படின்றவர். ஓகேங்களா? ஸோ நம்ம தெரிஞ்சுக்கிட்டது 33வது ஒலிம்பிக்கில் தேசிய கொடியை ஏந்தி செல்றது யார் அப்படின்னா சரத்கமல், PV சிந்து. ஓகேங்களா? சரத்கமல் வந்து டேபிள் டென்னிஸு, PV சிந்து என்னது பேட்மிண்டன் அப்படின்றத நம்ம என்ன பண்ணிக்கணும், தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஓகே. ஒன்றிய அரசினுடைய 3 புதிய குற்றவியல் சட்டங்களை மாநில அளவில் திருத்தங்களை மேற்கொள்ள யாருடைய தலைமையில் குழு அமைக்கப்பட்டிருக்குது? இந்த சத்யநாராயணன், அதாவது ஒரு ஓய்வு பெற்ற ஒரு நீதிபதி. ஓகேங்களா? ஸோ ஒரு நபர் குழுவாக ஓய்வு பெற்ற நீதிபதி சத்யநாராயணனை தான் இந்த 1 மாத காலத்திற்குள்ளே இந்த அறிக்கையை சமர்ப்பிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. நம்மளுக்கு தெரியும், ஒன்றிய அரசு 3 சட்டங்களை வந்து பெயர் மாற்றம் செஞ்சு மேலும் வந்து சில திருத்தங்களை செஞ்சு வெளியிட்டிருந்தாங்க, நம்ம பார்த்துருந்தோம். ஓகேங்களா? அது பாரதிய நியாய சன்ஹிதா, பாரதிய நாகரிக சுரக்ஷா சன்ஹிதா, பாரதிய சாட்சிய அதிநியம். இதுதான் இந்த 3 சட்டங்கள். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த சட்டங்கள் நடைமுறைக்கு வரப்பட்டிருக்குது. ஸோ இது குறித்து ஆராய
இதற்காக மாநில அளவில் நம்மளுடைய ஸ்டாலின் முதலமைச்சர் அவர்களால் இந்த ஒரு நபர் குழு சென்னையினுடைய ஓய்வு பெற்ற நீதிபதியாக இருந்த சத்யநாராயணன் தலைமையில் தற்பொழுது அமைக்கப்பட்டிருக்குது. ஓகேங்களா, அதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்தது 6வது கொஸ்டின். மேற்கு வங்கத்தின் பல்கலைக்கழகத்திற்கான துணைவேந்தர் நியமனங்களை மேற்பார்வையிட உச்சநீதிமன்றம் யாரின் தலைமையில் குழு அமைச்சிருக்குது? யாரின் தலைமையில் குழு அமைச்சிருக்குது அப்படின்னா யூ லலித். ஓகேங்களா, யூ லலித் தலைமையில் அந்த குழு அமைக்கப்பட்டிருக்குது. இது மேற்கு வங்க மாநில அரசால் நிர்வகிக்கப்படும் பல்கலைக்கழகங்களுக்கான துணைவேந்தர்களை தேர்ந்தெடுப்பதற்கான ஒரு தேடுதல் குழுவாக இருக்குது. அந்த மாநிலத்துடைய முதல்வர் மம்தா பானர்ஜி அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். ஆளுநர் CV ஆனந்த போஸ். என்னோட ஹெட் குவார்ட்டர்ஸ், அதாவது தலைநகர் என்பது கொல்கத்தாவில் இருக்குது. கொல்கத்தா அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா. ஓகே, அடுத்தது 7வது கொஸ்டின் பார்க்கலாம். நிதி நடவடிக்கைகளுக்கு பணிக்குழுவின் தலைவராக பொறுப்பேற்றுள்ள நிதி நடவடிக்கை பணிக்குழுவின் தலைவராக பொறுப்பேற்றவர் யார்? எலிசா டி அண்டா மட்ராசா என்பவங்க தான் இந்த நிதி நடவடிக்கை பணிக்குழுவின் தலைவர். அப்படின்னா என்ன சார் அப்படின்னா FATF அப்படின்னு சொல்லுவாங்க. FATF அதாவது ஃபினான்ஷியல் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸ் அப்படின்றது தான் இதனுடைய தலைவராக இப்போ எலிசா டி அண்டா மட்ரோசா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாங்க. ஜூலை 2024 ஜூன் 2026 வரைக்கும் இவங்க இருப்பாங்க. இதனுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் என்பது பாரிஸ் பிரான்சஸில் இருக்குது. இதை எப்போ தொடங்கப்பட்டது? 1989 ஜூலை. ஓகேங்களா. இது எதற்கான இந்த அமைப்பு அப்படின்னா உலகளாவிய பண மோசடி மற்றும் பயங்கரவாத நிதி கண்காணிப்பு அமைப்பாக தற்பொழுது இது செயல்பட்டு கொண்டு வருகிறது. ஓகேங்களா. ஓகே, அடுத்தது 8வது கொஸ்டின். பிரிட்டிஷ் கிராண்ட் ஃப்ரீ போட்டியில் முதலிடம் பிடித்தவர் யார்? ஓகேங்களா. ஒரு ஆண்டில் கிட்டத்தட்ட 22 சுற்றுகள் அந்த மாதிரி நடைபெறும். ஒவ்வொரு சுற்றுக்கும் சில புள்ளிகள் வழங்கப்படும். அந்த புள்ளிகள் ஒவ்வொரு புள்ளிகளையும் வச்சு 22 போட்டிகளையும் கம்பேர் பண்ணி ஆண்டில் இறுதியாக ஒரு வெற்றியாளரை அறிவிப்பாங்க. ஸோ இது இந்த ஆண்டினுடைய 12வது பந்தயம். ஓகேங்களா. ஸோ இதில் யார் சார் வெற்றி பெற்றிருக்கிறா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா முதலிடத்தை லூயிஸ் ஹாமில்டன் அவர்கள் பெற்றிருக்கிறாங்க. இவங்க மெர்சிடஸ் அப்படின்ற ஒரு இதுக்காக ஓட்டிகிட்ருக்கிறாங்க. பிரிட்டிஷு அனைத்து ட்ராக்கிலும் 9 வெற்றிகளை பதிவு செய்ய முதல் வீரராக இவங்க இருக்கிறாங்க. 2வது இடத்தை மேக்ஸ் வெஸ்டாபன் ரெட்புல்லினுடைய டிரைவர் நெதர்லாந்து. 3வது லாண்டா நோரிஸ் மெக்ரலன் பிரிட்டனை சார்ந்தவங்க. ஓகேங்களா. ஸோ இவங்க தான் இந்த தொடர்ந்து 3 இடங்களை என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா பதிவு செஞ்சுருக்கிறாங்க. ஓகேங்களா. ஓகே, 9வது கொஸ்டின். இந்தியா மற்றும் ரஷ்யா இடையிலான 22வது வருடாந்திர உச்சி மாநாடு எங்கு நடைபெற்றது? ஓகேங்களா. இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான 22வது வருடாந்திர உச்சி மாநாடு என்பது மாஸ்கோவில் நடைபெற்றிருக்குது. ஓகேங்களா. 21வது மாநாடு டெல்லியில் நடைபெற்றுச்சு 21. ஓகேங்களா. தற்பொழுது மோடி இதற்காக என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னா ரஷ்யா பயணம் செஞ்சுருக்கிறாரு. இவங்க வர்த்தகம், எரிசக்தி, பாதுகாப்பு குறித்தெல்லாம் பேச போகிறதாக தகவல்கள் இருக்குது. ஓகேங்களா. ஓகே, அடுத்தது 10வது கொஸ்டின். உள்நாட்டு தொழில்நுட்பத்தில் இலகு ரக ஜொராவார் பீரங்கியை எந்த நிறுவனம் உருவாக்கியிருக்கிறாங்க? ஜொராவார் அப்படின்ற ஒரு பீரங்கியை எந்த நிறுவனம் உருவாக்கியிருக்கிறாங்க அப்படின்னா DRDO, அதுக்கப்புறம் லார்சன் அண்ட் டர்போ, இவங்க 2 பேர் இணைந்து தான் இதை உருவாக்கியிருக்கிறாங்க. ஓகேங்களா. எதற்காக இது அப்படின்னா தரைப்படை இராணுவத்திற்கான ஒரு இலகு ரக பீரங்கி உருவாக்கப்பட்டிருக்கிறாங்க. இந்த பிக்சரில் பார்த்துங்க. இதனுடைய சோதனை தற்பொழுது நடைபெற்றிருக்குது. குஜராத்தின் ஹசீரா அப்படின்ற பகுதிகளில் இது நடைபெற்றிருக்குது. இது எப்போ இணைக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இராணுவத்தில் 2027. ஓகேங்களா. முக்கியமாக இது சீனாவை சமாளிப்பதற்காகவும் கிழக்கு லடாக் பகுதிகளில் சீனாவை சமாளிப்பதற்காக இதை உருவாக்கியிருக்கிறதாக சொல்லப்படுகிறாங்க. கிட்டத்தட்ட 25 டன் எடை செங்குத்தான மலைப்பகுதிகளை செல்லக்கூடியதாகவும் ஆற்றின் குறுக்கே இலகுவாக இது பயணிக்கக்கூடிய வகைகளிலையும் உயரமான கோணங்களில் சுடக்கூடிய திறன் கொண்டதாகவும் இது அமைந்திருக்கிறதாக சொல்லப்படுகிறது. ஓகேங்களா. சரி, ஓகே. அடுத்தது 11வது கொஸ்டின். ஆசிய இரட்டையர் ஸ்குவாஷ் போட்டி எங்கு நடைபெற்றது? ஆசிய இரட்டையர் ஸ்குவாஷ் போட்டி எங்கு நடைபெற்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மலேசியா. ஓகேங்களா. ஸோ இதில் இரட்டையர் பிரிவில் ஆடவரில் அபய் சிங், வேலவன் செந்தில்குமார் தங்கப்பதக்கத்தை வெற்றிருக்கிறாங்க. ஓகேங்களா. யாரை எதிர்த்து அப்படின்னா ஆய்சாய் ஹை மற்றும் ஷியாஃபிக் கமல் அவர்களை எதிர்த்து மலேசியாவை சார்ந்தவங்க. அதுவே கலப்பு இரட்டையர் பிரிவில் அபய் சிங் அண்ட் ஜோஷ்னா சின்னப்பா தங்கப்பதக்கம் வந்திருக்கிறாங்க. யாரை எதிர்த்து அப்படின்னா டாங் மிரிஃப் ஹாங்காயை சார்ந்த வீரர்களை எதிர்த்து. ஓகேங்களா. நம்ம எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். ஈரானினுடைய புதிய அதிபராக
சீர்திருத்தவாதியாக இருக்கக்கூடிய மசூத் பெக்சியான் அப்படின்றவர் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாரு. கிட்டத்தட்ட 54.76% வாக்குகளை பெற்று வெற்றி அடைந்திருக்கிறாரு. இவர் ஒரு இதய அறுவை சிகிச்சை நிபுணர் அப்படின்றது குறிப்பிடத்தக்க விஷயமாக பார்க்கப்படுகிறது. 2008 முதல் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறாரு. முன்னாள் சுகாதாரம் மற்றும் கல்வித்துறையினுடைய அமைச்சராகவும் இருந்திருக்கிறாரு. முன்னாள் அதிபராகவும் இருந்தவர் யார் அப்படின்னா இப்ராஹிம் ராப்சி அப்படின்றவர். ஓகேங்களா? ஓகே. அகதிகள் சட்டம் ரத்து. என்ன சார் அப்படின்னா, பிரிட்டனில் உரிய ஆவணங்களின்றி வரும் அகத்திகளை ருவாண்டாவிற்கு நாடு கடத்தும் சர்ச்சைக்குரிய மசோதா வந்து தற்பொழுது ரத்து செய்யப்பட்டிருக்குது. ஓகேங்களா? ஸோ அந்த நாட்டினுடைய பிரதமர் கியர் ஸ்டார்மர். நேற்று கரண்ட் அஃபேர்ஸில் நம்ம பார்த்துருந்தோம். ஓகேங்களா? கிராண்ட் ஃப்ரீ மல்யுத்தம் என்பது ஸ்பெயினில், இதில் மகளிர் 50 கிலோ பிரிவில் வினேஷ் போகட் வந்து தங்கப்பதக்கத்தை வென்றிருக்கிறார். ஓகேங்களா? ஓகே. மூளை அழற்சி பாதிப்பு, அதாவது அசுத்தமான நீரில் இருக்கக்கூடிய அமீபா வந்து மூலம் உருவாக்கப்படும் என்ஃபெலிட்டிஸ் மூளை அழற்சி பாதிப்பு. ஓகேங்களா? இது வந்து சுவாச பாதை வழியாக ஊடுருவி மூளையில் வீக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது. நீர்நிலைகளில் குளிக்க தடை பொது சுகாதாரத்துறை. ஓகேங்களா? ஸோ இந்த இது பரவறனால நீர்நிலையில் குளிக்க தடை வந்து பொது சுகாதாரத்துறை வந்து விதிச்சிருக்கிறாங்க. நம்மளுக்கு இதெல்லாம் முக்கியமல்ல. இந்த மூளை அழற்சி பாதிப்பு என்பது இதன் மூலமாக பரவுகிறது, எது அதனுடைய பெயர் என்ன அப்படின்னா என்ஃபெலிட்டிக்ஸ் அப்படின்றது தான். இதுதான் உங்களுக்கு எக்ஸாமில் கேட்கப்படும். ஆயுஷ்மான் பாரத் திட்டம் என்பது செப்டம்பர் 23, 2018 தொடங்கப்பட்டது. இது என்னது? மத்திய அரசினுடைய இலவச மருத்துவ காப்பீட்டு திட்டம் தான். ஆண்டுக்கு 5 லட்சம் வரை இதில் காப்பீடு பார்த்துக்கலாம். இப்போ திரௌபதி முர்மு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 70 வயதுக்கு மேற்பட்ட 5 கோடி புதிய பயனாளர்கள் இதில் இருப்பதாக அவங்க சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ 2024 இடைக்கால பட்ஜெட் 646 கோடியிலிருந்து 7200 கோடி வரை வந்துட்டு இருப்பதாக சொல்லப்படுகிறது. இதில் வந்து பயனடைவோர் எண்ணிக்கை மற்றும் காப்பீட்டுத் தொகை 2 மடங்காக உயர்த்துவது தொடர்பாகவும் அவங்க பேசியிருக்கிறாங்க. ஓகேங்களா? நம்மளுக்கு இதெல்லாம் தேவையில்லை. தெரிஞ்சுக்க வேண்டியது ஆயுஷ்மான் பாரத் திட்டம் எப்பொழுது, மத்திய அரசினுடைய திட்டம், ஆண்டுக்கு எவ்வளோ ரூபாய் அப்படின்றது. இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தர ஆணையம் என்பது செப்டம்பர் 5, 2008 தொடங்கப்பட்டது. இப்போ ஒரு முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்குது. என்ன அப்படின்னா, உணவுப் பொருட்கள் பொட்டலங்களில் உப்பு, சர்க்கரை, கொழுப்பின் அளவுகளை பெரிய எழுத்துக்களை கட்டாயமாக குறிப்பிட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த FSSAI அவங்க வந்துட்டு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது பார்த்திங்கன்னா, இப்போ குழந்தைகள் சாப்பிடக்கூடிய பேக்கெட்டுகள் இதெல்லாம் பார்த்திங்கன்னா பின்னாடி வந்து அதில் வந்து ரொம்ப மைன்யூட்டாக அது யாருக்குமே தெரியாத அளவில் போட்டிருப்பாங்க. இப்போ அதை பெரிய அளவில் போடணுங்கிற சொல்லியிருக்கிறாங்க. 2020 சத்து விபர குறிப்பிட்டு விதிமுறைகளில் மாற்றம் செய்யப்பட்டிருக்குது. தற்போதைய FSSAIயின் தலைவராக இருக்க அபூர்வ சந்திரா. உணவு பாதுகாப்பு மற்றும் தரநிலைகள் சட்டம் என்பது 2000 இயற்றப்பட்ட ஒரு சட்டம். ஓகே. பாரிஸ் ஒலிம்பிக் போட்டி 2024 தற்போது நடைபெற்று வருகிறது. நம்மளுக்கு தெரியும், தமிழ்நாட்டைச் சேர்ந்த நீளம் தாண்டுதல் வீரர் ஜஸ்வின் ஆல்ட்ரி இதற்கு வந்து பாரிஸ் ஒலிம்பிக் போட்டிக்கு தற்போது தகுதி பெற்றிருக்கிறார் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஓகே. ஏரி கண்மாய் மண் இலவசம், அதாவது விவசாயம் மண்பாண்டம் செய்வதற்கு தேவையான ஏரி கண்மாய் மண்ணை எளிமையான முறையில் விண்ணப்பித்து இலவசமாக பெறக்கூடிய திட்டத்தை சேவை இணையதளம் மூலமாக எடுத்துக்கலாம். வட்டாட்சியர் அனுமதி கொடுத்தா எடுத்துக்கலாம். எதற்காக? விவசாயம் மண்பாண்டம் செய்வதற்கு மட்டும்தான் வழங்கப்படும். ஓகேங்களா? வீடு கட்டுறதுக்கெலாம் போய் கேட்டிங்கன்னா தரமாட்டாங்க. ஓகே. தொங்கு நாடாளுமன்றம் தனிப்பெரும்பான்மை கிடைக்காத சூழலை குறிக்கிறது. தொங்கு நாடாளுமன்றம் பற்றி பேப்பரில் சின்னதாக ஒரு விஷயம் கொடுத்துருந்தாங்க, பார்த்துக்கலாம். தொங்கு நாடாளுமன்றம் அப்படின்னா என்ன அப்படின்னா, அதாவது வந்து தனிப்பெரும்பான்மை இப்போ வந்து ஒரு 500 இடங்கள் இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். தனிப்பெரும்பான்மை இதில் எவ்வளோ அப்படின்னா 251. ஓகேங்களா? ஸோ அதை பாதிக்கு மேலே இருக்கணும் அப்படின்றதான் பெரும்பான்மை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ தனிப்பெரும்பான்மை. ஓகேங்களா? அதை விட கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா ஆட்சி கவிழ்வதற்கான சாத்தியங்கள் இருக்கிறது. ஓகேங்களா? ஃப்ரான்ஸில் 577 இடங்களை கொண்ட நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மையான பலம் பெறுவதற்கு 289 இடங்கள் தேவை. இப்போ ஃப்ரான்ஸில் என்ன இருக்குது அப்படின்னா, எந்த கூட்டணிக்குமே பெரும்பான்மை கிடைக்கல. அதையடுத்து இப்போ அங்கே தொங்கு நாடாளுமன்றம் ஏற்படக்கூடிய நிலை இருக்குது. ஓகே. 2025 காசநோய் முற்றிலும் ஒழிக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்குது. மத்திய மாநில அரசினுடைய முன்னெடுப்புகள் மத்திய அரசினுடைய காசநோய் தரவு இணையதளம் வந்து வெளியிடப்பட்டிருக்குது. இதில் என்ன பண்ண இருக்கிறாங்க அப்படின்னா, வீட்டிற்கே வந்து சளி மாதிரிகளை எடுத்துக்கொண்டு செல்லுதல் 84% வரை முதல் சிகிச்சையில் அதனால் கண்டறிஞ்சு குணப்படுத்திடுறோம். ஓகேங்களா? ஸோ இந்த காசநோய் வந்து 2வது ஸ்டேஜ், 3வது ஸ்டேஜ், 4வது ஸ்டேஜ் போனால் தான் வெரி டேஞ்சரு. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் இதை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா கிளியர் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ 2023 கிராமத்தில் 424 ஆரம்ப சுகாதார நிலையங்களை சிகிச்சை மையமாகவும் மாதந்தோறும் இவங்களுக்கு 500 ரூபா உதவித்தொகை வந்து கொடுப்பாங்க. ஓகேங்க? ஓகே. அடுத்தது, கார்கில் வார் த டர்னிங் பாயிண்ட்
கைவல்ய த்ரிவிக்ரம் பர்நாயக் அருணாச்சல பிரதேசனுடைய ஆளுநர் வந்து வெளியிட்டிருக்கிறாரு இந்த கார்கில் வார் த டர்னிங் பாயிண்ட் அப்படின்றத. வீர் சக்ரா விருது பெற்ற மறைந்த இராணுவ அதிகார மகோட் பச்சப்பா ரவீந்திர எழுதிய புத்தகம் தான் இந்த கார்கில் வார் தி டர்னிங் பாயிண்ட் அப்படின்றது. இதில் 12 அத்தியாய நினைவு குறிப்புகள் இடம்பெற்றிருக்குது. ஓகேங்களா? ஓகே, இதை வந்து எழுதியவர் வந்து இவர், வெளியிட்டவர் இவர். ஓகேங்களா? ஓகே, ஜான் சீனா வந்து ஓய்வு. நம்மளுக்கு தெரியும் டபிள்யூடபிள்யூலாம் சின்ன வயசுலேருந்து நம்ம பார்த்துருப்போம். ஸோ அந்த விளையாட்டுகள் வந்துட்டு போட்டுக்கொண்டே இருப்பாங்க, அந்த மல்யுத்த வீர விளையாட்டுகள். ஓகேங்களா? ஸோ அதில் வந்து மிகவும் ஃபேமஸாக இருக்கிறவர் யாருன்னா ஜான் சீனா. ஓகேங்களா? ஸோ இவர் வந்து தற்பொழுது இதிலிருந்து ஓய்வு பெறுவதாக அறிவிச்சிருக்கிறார். 2025 ஆண்டின் துவக்கத்தில் பல ஹாலிவுட் திரைப்படங்களை அவர் நடிச்சிருக்கிறார். ஓகேங்களா? ஓகே, சில தினங்களை வந்து பார்க்கலாம். உலகளாவிய மன்னிப்பு தினம் என்பது ஜூலை 7 வந்து கொண்டாடப்படுகிறது. மன்னிப்பு என்பது மிக முக்கியமான விஷயம். ஒருவர் தவறு செய்யும் போதோ இல்லை வந்து ஏதாவது ஒரு இது செய்யும் போதோ வந்து ஒரு மன்னிப்பு கேட்பது என்பது மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயம். ஓகேங்களா? மன்னிப்பு கேட்குறவன் மனுஷன், மன்னிப்பு கொடுக்குறவன் பெரிய மனுஷன் அப்படின்னு சொல்லிட்டு காமெடியாலாம் சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ உலகளாவிய மன்னிப்பு தினம் என்பது ஜூலை 7. தீம் என்ன அப்படின்னா மன்னிக்கவும் அப்படின்றது கருப்பொருளாக அமைந்திருக்கிறது. ஓகேங்களா? உலக சுவஹிலி மொழி தினம் என்பது ஜூலை 7 தான். இதற்கான தீம் என்ன சார் அப்படின்னா கல்வி மற்றும் அமைதி கலாச்சாரம். ஓகேங்களா? அடுத்தது உலக சாக்லேட் தினம் என்பது ஜூலை 7 தான் கொண்டாடப்படுகிறது. ஓகேங்களா? சாக்லேட் என்பது நம்மளுக்கு தெரியும், குழந்தைகளுக்கு மிகவும் பிடிக்கும். குழந்தைகள் மட்டுமல்ல, அனைவருக்குமே சாக்லேட் தான் அனைவருக்குமே பிடிக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த சாக்லேட்டையும் போற்றும் விதமாகவும் கொண்டாடும் விதமாகவும் இந்த சாக்லேட் தினம் என்பது கொண்டாடப்படுகிறது ஜூலை 7. ஓகேங்களா? ஸோ இதோட வந்து இந்த 3 நாள்களுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் முடியுது. நம்ம அடுத்தடுத்த கரண்ட் அஃபேர்ஸ் வகுப்பில் சந்திக்கலாம். தேங்க்யூ.